வாழ்க்கை. காலைல ஏந்துக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், இந்த ஃபேமிலி மனை ஒன்று டார்ச்சர் பண்ணுறோம். அப்படியே போயிட்டு நம்ம என்னதான் பண்ணோம், நம்ம வாழ்க்கையில் ஒரு ஒளி வட்டம் தெரிய மாட்டேங்குது. இந்த ஃபேமிலி மண்டையை மட்டும் எப்படி நிம்மதியாக தூங்குறானே தெரியல. இவனை எப்படியாட அடிச்சு எழுப்பலான்னு பார்க்கலாம். டே ஃப்ராங்க்லின் மண்டையா எங்கடா இருக்கேன்? டே ஃப்ராங்க்லின் மாமா, ஃப்ராங்க்லின் மாமா எங்கே மாமா இருக்கேன்? இந்த மண்டை பையனை எங்கேயுமே காண மக்களே. எங்கதான் போயிட்டான்னு தெரில. காருக்குள்ளார இருக்கானா? காருக்குள்ளாரே இல்லை. அட மண்டையா ஃப்ராங்க்லினே, என்னை விட்டு எங்கடா போயிட்டேன் மண்டையா? எனக்கு தெரிஞ்சு ஃப்ராங்க்லின் மண்டையா வீட்டுக்குள்ளாரையும் இல்லை, காருக்குள்ளாரையும் இல்லை, ஷட்டர் பின்னாடியும் இல்லை, வீட்டு பின்னாடியும் இல்லை. அந்த மண்டை பையன் எங்கே போயிருப்பான்? ஏம்மா யார் இங்கே ஆச்சு பத்து கடைடா? எவனும் மண்டை போட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்துனா எக்காவோ ஃப்ராங்க்லின் மாமா பார்த்தியா? என்ன எப்படி கத்துற? எம்மா ஃப்ராங்க்லின் மாமாவை பார்த்தியா? ஃப்ராங்க்லின் மாமா எங்கே தெரியலையா? தெரியலன்னு சொல்லாதே என் கத்துற. இங்கே ஒரு யார் அது? ஃப்ராங்க்லின் மாமாவை பார்த்தியா? எனக்கே ஒன்றே வரியா? சிங்கிள் சரியா? வா வா வா, என்ன அடிக்கிறேன் நீ? போடு. ஐயோ மக்களை போட்டு அடிச்சு விட்டானே என்ன? அடடா அடி வாங்கிக்கோ. இல்லை அப்படி ஓடுற. வாங்கடா மண்டப்பையில என்னையும் அடிக்கிற. ஃப்ராங்க்லின் மாமா கிட்ட சொல்லி வாங்க வச்சுட பார்த்துக்கா. வாங்கிக்கோ, இழந்துக்கிறேன் நீ. போட்டு மக்களை இவன் ரொம்ப பார்த்தீங்கன்னா ஓவராக பண்ணுறான். இவனை முச்சு விட்டுலாம் மக்களை. இன்னைக்கு அவ்வளோதான் முச்சு விட்டாச்சு. ஒரு பாடி சிக்கல. ஃப்ராங்க்லின் மாமா எங்கே காணும்? ஆளை காணும். மண்டப்பையன் யாரை கேட்டாலும் தெரிலன்றானுங்க. டாக்ஸி மண்டையா? நிலையா இல்லை நானே ஏறிடுறேன். போனா போ. என்னது போனாக்கா 100 ரூபா கேட்பியா? யார்கிட்ட காசு கேட்குற மண்டப்பையா? டே உன்னை முச்சு விட்டு தான் மறுவாழ பார்க்கணும். இல்லையா வெளில வாடா காரை விட்டு. உன்னை எங்கேயும் முச்சு விட்டு போகிறேன் பாரு. ஃப்ராங்க்லின் மாமா அவனை ஒன்றும் இல்லை பண்ணுவார். உன்னை கையாடாச்சா வேலை ஆகாது, வெப்பன் எடுத்தானா வேலை ஆகும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். போட்டு என்னுடைய வெப்பன் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்க வேண்டியதான் மக்களே. இவனை ஒரு ரெப்போர்ட் போட்டுடலாம். இப்போ மண்டை மலை உழப்போதும் மண்டையை சதுர உழப்போண்டா. ஒழுங்காக இங்கேருந்து இறங்குறியா இல்லை உன் மண்டையை சதுர வைக்குவா? சொல்கிற பேச்சே கேட்க மாட்டான். இவனை பார்த்தீங்கன்னா மட்டான் 2 போட்டுடலாம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா புது கார் எடுத்துடலாம். இவன் யாருன்னே தெரியல. அப்பாயி பார்த்தீங்கன்னா காரை அம்போன்னு விட்டு போயிட்டா நம்ம ஆட்டியை போட்டு தூக்கிட்டு போயிட்டுருக்கோம். நம்ம ஃப்ராங்க்லின் மாமா எங்கே தான் தெரில மக்களே. ஸோ அவனை போய்ட்டு சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும். ஃப்ராங்க்லின் மாமா மட்டும் பார்த்தீங்கன்னா நிம்மதியாக எங்கன்னா ஊர் சுற்றி நிற்கிறானான்னு தெரில. அவனுக்கு கால் போட்டாலும் போக மாட்டேங்குது மக்களே. எங்கே போனானே தெரியல. நீங்கள் யாராச்சும் ஃப்ராங்க்லின் மாமாவை பார்த்தீங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அவனை எங்கே போயிருக்கானே மக்களே. அப்படியே நம்மளோட சேனலுக்கு பார்த்தீங்கன்னா யாருமே சப்ஸ்கிரைபே பண்ணல மக்களே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா லைக் நம்ம பார்க்குறீங்க, லைக் பண்ணிக்கோங்க மக்களே. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் போட ஜிடிஎஃப்எம் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். எம்மா அடிச்சு தூக்கிட்டு போதும் மக்களே. என்னால் காரை கண்ட்ரோலே பண்ண முடியல. நமக்கு பார்த்தீங்கன்னா காலை எட்ட மாட்டேங்குது மக்களே. ஸோ இங்கே தான் நிறைய பேர் இருக்கானே. இவங்ககிட்ட கேட்டால் ஏதாவது தெரியும் நினைக்கிறேன். ஸோ உங்கள்கிட்ட கேட்டுருவோம். போட்டு மண்டையில் போடு. எவனுமே கேட்டால் சொல்ல மாட்டான் மக்களே. ஸோ சொல்லாத மண்டையை எல்லாருமே போட்டு விட்டுடலாம். ஸோ வாய் பேசவே மாட்டானுங்க. ஸோ இவனு எல்லாரையும் பார்த்தீங்கன்னா முடிச்சு விட வேண்டியதான். இன்றைக்கி ஒரு வேட்டை. போலீஸ் இவனும் வராத இருக்க வேணும். நல்லதான் மக்களே. போலீஸ் வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா பைப்புலையும் முச்சு விட்டு போயிடலாம். நம்ம இறங்கிட்டு போய் அடிப்போம். நின்று அடிக்கினாக்கா காரில் போய் அடிக்கும்போது நம்மளால் சுட முடியல. ஓடு. இந்த சின்சான் வராங்க. ஓடுற மண்டையா. சின்சான்லாம் கொஞ்சம் பயம் எடுக்கணும் மூஞ்சில். இவனுமே பயமே கிடையாது நினைக்கிறேன். பயம்னா என்னென்னு காட்டணும் மக்கள் இவனுக்கு. ஸோ எல்லாருமே போட்டதெல்லாம் தான் நம்ம சின்சான் பார்த்து போயிடுவானுங்க. சின்சான்லாம் ஃபயரு போட்டு எல்லோரும் ஓடு மண்ட பசங்க. அடே இங்கே பார்த்தியா வீடு இல்லாத மாதிரி நடிக்குது ஒன்று. ஸோ அப்படியே செத்து போன மாதிரி நடிக்குது பார்த்தீங்களா? இவனை பார்த்தீங்கன்னா இங்கே முடிச்சு விட்டுலாம். யார்கிட்ட நடிக்கிறாய்? காசு வச்சுருக்க மக்களே. அட்டையை போட்டுக்கலாம். போட்டு நீனே போயிட்டு மேலே போய் சுருக்கத்து போய்ட்டு வா. இங்கே பார்த்தீங்களா மக்களே ஒரு பூனைக்குட்டி இருக்குது. வாவ், இந்த பூனைக்குட்டி பார்த்தீங்களா அருமையாக இருக்குது. ஸோ நம்ம பூனைக்குட்டி பிடிக்க முடியாதான் பார்ப்போம். ஒன்றும் ஓடிட்டே இருக்குது. அச்சோ மக்களே, நம்ம அந்த பூனைக்குட்டியை பிடிக்க முடியல. இன்றாமல் ஓடிட்டே இருக்கு மக்களே. சரி போட்டோம். அது வழியில் போட்டோம். நம்ம வழியில் போவோம். மக்களுக்கு போயிட்டு நம்மளோட பயத்தை காமிப்போம் கொஞ்சம். ஃப்ராங்க்லின் மாமா எங்கன்னு கேட்டால் சொல்ல மாட்டானுங்க. நம்ம சின்சானுக்கும் பயம் இல்லை. மண்ட பசங்களை எல்லாரும் போட்டு முடிச்சுட்டு காசு அள்ள வேண்டியதான். போடு. ஏன் உசுரோட இருக்காண்ணா? இன்னும் 2 போட்டுருவோம். அதெல்லாம் ரத்தம் வந்துச்சு, செத்து போச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே அவ்வளோதான். நம்ம போயிட்டு இன்னும் நிறைய பசங்களை பயம் காட்டணும் மக்களே. ஓடு. எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ராங்க்லின் மாமானா ஃபயரு, சின்சான்னா ஃபயரு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயந்து ஓடுறானுங்க பார்த்தியா மண்ட பசங்களா. முதலே பண்ணிருக்கலாம்ல. போட்டு அச்சுவிட எல்லாரையும் பார்த்தீங்கன்னா முச்சு விட்டாச்சு. ஸோ அடுத்தா பார்த்தீங்கன்னா மற்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா முச்சு விட நேரம் வந்துச்சு. அவனுங்களும் என்ன ஓடிட்டே இருக்கானுங்க விடாமல். இந்த காரில் இருக்கும் பார்த்தீங்களா விடாமல் ஓடிட்டே இருக்கான் மண்டப்பையன். ஃப்ராங்க்லின் மாமா வர எங்கே போனான்
போனானே தெரில. இவனுக்கு தெரிலதா இந்த மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயந்துட்ட காட்டுறதான்னு தெரில. நம்ம மாட்டம் போயிட்டே தான் இருக்கும் மக்களே. ஃப்ராங்க்லின் மாமா எங்கேயுமே தேடி கிடைக்கல. எவன்கிட்ட கேட்டாலும் சொல்லவே மாட்டான். பயந்து வர்றான். பயந்து வர்ற எல்லாரும் மண்டலையும் வந்து பார்த்தீங்கன்னா புல்லட் அறைய வேண்டியதான். போங்கடா மண்டப்பசங்களா, இந்த காரை ஆட்டியே போட்டுக்கலாம் மக்களே. கார் பார்க்க சூப்பராக இருக்கு. மண்டப்பைய கீழே இருங்கடா, அவ்வளோதான் மக்களே. போட்டு வேற லெவலில். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் சூப்பராக இருக்குது. இந்த கார்லேயே தேடி நம்ம ஃப்ராங்க்லின் மாமா எங்கேருந்து தடிக்கிறோம். யாராவது மேலே இருந்தனமோ ஒரு வாய்ஸ் கேட்குது. இப்பையா நீ வந்து தனியை மாட்டிக்கிட்ட. நீ தான் பண்ணனாக்கா இந்த ஃப்ராங்க்லின் மாமா உனக்கு கிடைக்கணும். அதே போல நீ இந்த எஸ்கேப் ஆகணும்னாக்கா இங்க இருக்க நீ டாஸ்க முடிச்சாதான் உன்னால எஸ்கேப் ஆக முடியும். எவன் தெரில, ஏதோ ஒரு வாய்ஸ் மண்டையிலேருந்து கேட்குது. ஆஹா, இந்த டாஸ்க்கை முடிச்சாதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால வெளில வர முடியும் மக்களே. நம்ம ஏதோ ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம். இந்த இடத்த விட்டு வெளில வரணும்னாக்கா கண்டிப்பாக வந்து இந்த டாஸ்க்கை முடிச்சா தான் வர முடியும் மக்களே. இந்த ரேம்பை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி தான் நமக்கு தெரிஞ்சது. நம்ம ஃப்ராங்க்லின் மாமாக்காச்சும் இந்த ரேம்பை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அடடா என்ன மக்களே. ஸோ எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வழுக்குது லைட்டாக. ஸோ எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணிவிட்டு ஸோ நம்ம மேலே போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு படி தான். அந்த ஒரு படி ஏறிட்டாக்க நம்ம ஸ்டேஜ் ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை மக்களே. ஸோ எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய எப்படியே மேலே வந்தாச்சு. ஆக்சுவலி இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80% இருக்குது. நம்ம 20% தான் மக்களை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ போக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டாக தான் கொடுத்துருக்கானுங்க. போதும் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ முடிக்க டைப் பண்ணலாம் வாங்க. ஸோ நம்மளால் முடியறது எதுவுமே கிடையாது. நம்ம இது வரலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரேம்பை வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்கோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை மக்களே. நம்ம ஃப்ராங்க்லின் மாமாவுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க்கை ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ மக்களை என்னை மோட்டிவேட் பண்ணுற வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆளில் போட்டுக்க மக்களே. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் போட ஜிடிஎஃப் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபை வந்துகிட்டே இருக்கும். ஓகே மக்களே. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதான் இருந்தீங்கன்னாக்கா மறக்காமல் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்டேட் கொடுப்பேன். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே வந்தாச்சு மக்களே. எப்படியே முக்கி நழுவி மேலே வரல வந்தாச்சு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 60% இருக்குது. நம்ம 40% வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு மக்களே. எல்லாம் நீங்கள் பண்ண லைக்கான தான் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணுறேன்னா இல்லையான்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மக்களே. இன்னும் ஏகப்பட்ட ஜம்ப் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு நினச்சேன். பரவாயில்ல, ஒரே ஒரு ஜம்பில் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டாங்க. ஸோ நம்ம அந்த ஜம்பில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக மிஸ் ஆனாலும் போதும் நம்ம கீழே விழ வேண்டியதான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்க்கு வந்து இடையாயிடும் மக்களே. நல்ல வேலை அதுலேருந்து தப்பிச்சு வந்தாச்சு. இந்த தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஷார்க்கு அதை மட்டும் இல்லாத முதலையும் இருக்கான். ஸோ க்ரொக்கடைல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சேஃபாக தான் போன மக்களே. லைட்டாக மிஸ் ஆனாலோ இல்லை வண்டி ஆஃப் ஆனாலோ பிரேக் கரெக்டாக பிடிக்கலனாலோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருவேன். ஸோ என்னை மோட்டிவேட் பண்ண வகையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே லைக் போட்டு மோட்டிவேட் பண்ணுங்க மக்களே. பண்ணிட்டீங்களா? ஓகே. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து ஒரு 20% தான் இருக்குது. நம்ம கிட்ட நெருங்கிட்டே இருக்க மக்களே. எப்படியும் 80% வந்து பார்த்தீங்கன்னா ரேம்பை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது வரலுமே கொஞ்சமாச்சு ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கும்போதே தெரியுது லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு ஸோ மிரர் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ வந்த மாதிரியே வர மாதிரி தெரியுது. ஆனால் அதான் கிடையாது. நம்ம கரெக்டான ரூட்டில் தான் போயிட்டுருக்கோமா. லைட்டாக நம்மளுக்கே டவுட் வந்து மக்களே. பரவாயில்ல, எப்படி அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா தாண்டி வந்தாச்சு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10% தான் இருக்குது. அதையுமே ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என் பாயிண்ட்டை ரீச் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன் மக்களே. ஸோ எப்படியே வந்து பார்த்தீங்கன்னா என் பாயிண்ட்டுக்கு வர போகிறோம். அடடா என்னடா இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்திருப்பேன். நல்ல வேலை லூப் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ செகண்ட் லூப் வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு. என் பாயிண்ட்டு என் கண்ணுக்கு தந்த மக்களே. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன் மக்களே. அப்படியே நம்ம ஃப்ராங்க்லின் மாமா கண்டுபிடிக்க போகிறோம்னு நினைக்கிறேன். ஓடே வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என் பாயிண்ட் வரலாம் வந்துட்டோம். வேறு லெவல் மக்களே. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டோம் மக்களே. சூப்பரில் எப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணி நம்ம ஃப்ராங்க்லின் மாமா வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சாச்சு. ஃப்ராங்க்லின் மாமா வேறு எங்கேயும் இல்லை. அவர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் தான் தூங்கினாராம். இது தெரியாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டாஸ்க்கெல்லாம் முடிச்சிட்டோம் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சொன்னீங்க உங்களிடமிருந்து வீடியோ பெறுவது நான் தான் உங்கள் சின்சான் ஒயிட்டி. டாட்டா பாய் பாய்.